கோடு கோடாக தெரியுது. வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம். ஸோ இது நம்ம வீடு தான். நைட்டில் பார்க்கும்போது பாருங்கள், வீடியோவில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக தெரிகிறேன். இது நம்ம வீடு தான். நிறைய பேர் வந்து ஹோம் டூர் வீடியோஸ்லாம் போடுங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் சாரீ ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, பொட்டிக்கில் கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் என்னால் வந்து கரெக்டான ப்ளாக் எதுவும் கொடுக்க முடியறதில்ல. அதேமாரி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் வீடியோ எதுவுமே நான் எடிட் பண்ணுற கூட டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக மணி 12 மணி. இவ்வளோ நேரம் வரைக்கும் என்கொயரி, அதாவது நைட்டில் சேட் நான் தான் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தூங்க போகிற நேரத்தில் பாருங்கள், இப்போ தான் கேட்லாம் லாக் பண்ணிவிட்டேன். தெரியுங்களா, போட்டு தெரியுதா? போட்டெல்லாம் போட்டாச்சு. ஸோ அங்கே மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு ஓகேவா? ஓகேன்னு நினைக்கிறேன். அங்கே மட்டும் லைட்டு, கீழே மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இது நம்மளுடைய பொட்டிக் சாரீ தான். ஸோ இன்றைக்கி தான் வேர் பண்ணேன். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேங்க. அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். லாஸ்ட் டைம் வந்து வைஷோடைய பர்த்டே போச்சு இல்லைங்களா? நவம்பர் 24 தான் வைஷோடைய பர்த்டே. அப்போ வந்து நம்ம ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அது நைட்டு ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு கேக் ஆர்டர் பண்ணுற மைண்ட்லேயே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணேன். அந்த ஆர்டர் பண்ண கேக் வந்து கரெக்டாக இந்நேரம் தான், ஒரு 11:30 மணிக்கு தான் வந்துச்சு. 11:30 மணிக்கு வந்துச்சு. அது கேக் வேவ்ஸில் தான் ஆர்டர் பண்ணேன்றது எனக்கு அப்போ வரைக்கும் நான் ஏதோ கேக் ஒன்று போடணும். அவளுக்கு வந்து எக்லெஸ் கேக் தான் கேட்டாள். அது வந்து அந்த டைம் வைஷு வந்து நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிடாம இருந்ததுனால நான் எக்லெஸ் கேக் தான் போட்டேன். அந்த சமயம் வந்து ரொம்ப தேடி போட்டேன். எக்லெஸ் கேக்கே கிடைக்கல. அப்போ வந்து ஒரு இதில் போட்டேன், கேக் வேவ்ஸ் தான் அப்படின்றது சத்தியம் எனக்கு தெரியாது. அப்போது கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். அந்த 12 மணிக்கு நான் கேக்கெலாம் எடுத்து வச்சு நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, அப்படி சாஞ்சு அந்த வண்டியில் ஓட்டு வருவாங்க இல்லையா, அப்படி அலம்பி அந்த கேக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அது ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அந்த சமயம் வந்து நைட் தூங்குற நேரத்தில் அந்த டெலிவரி பாய் என்ன அவசரத்தில் வீட்டுக்கு போகிறதுக்காக அவர் ஸ்பீடாக ஓடிட்டு வந்தாரோ தெரியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட போகிறது தானே அப்படின்னு நான் யதார்த்தமாக எடுத்த வீடியோ அது. அந்த வீடியோவுக்கு அப்புறம் வைஷு வந்து கேக்கெலாம் விட்டுச்சு. என்னம்மா அப்படின்னு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை, வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போச்சு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ நார்மலாக போனது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பர்த்டே பற்றின வ்ளாக்லாம் கேட்டிங்க. நான் அதை பற்றின வ்ளாக்லாம் போடணுன்றது லாஸ்ட் டைம் எங்கே போய் செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு கேட்டிங்க. ஸோ அதுக்கானதும் நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். அந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, நாங்கள் போன வருஷம் வந்து வைஷுக்கு வந்து வீட்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டோம். மார்னிங் வந்து அனாதாசிரமம் போய் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்தோம். மார்னிங் ஃபுட்டெல்லாம் கொடுத்தோம். அவங்க வெளியெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அவங்களே எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம், நீங்கள் அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள் அப்படிலாம் பண்ணேன் போன வருஷம். இந்த வருஷம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லை. மேடம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவள் நார்மலாக ட்ரெஸ் பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன அவளுக்கு தாவணி பாவாடை, அவள் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் அது அப்படி இருக்க மாட்டேங்குது. நானும் அவளுக்கு ரெட் ஜடையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு அழகு பார்க்கணும் அப்படிலாம் ஆசைப்படுறேன். முடியல. பார்த்திங்கன்னா அதுக்கு வாரம் தான் போயிட்டு அவளுக்கு ட்ரெண்ட்ஸில் போய் தான் எடுத்து கொடுத்து மேக்ஸு போயிட்டு கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஆகிடுச்சு. அவளுக்கு நான் சும்மா ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். ஆனாலும் ஒரு டைம் கூட்டிகிட்டு போனாலும் பல்காக வாங்கிட்டு வந்துடுவோம். அதுதான் விஷயம். போயிட்டு அவள் நார்மல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாள். அது அப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி செலிப்ரேஷன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு செலிப்ரேஷன் வீடியோ பற்றி போடுறேன். அது எங்கே போய் செலிப்ரேட் பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, என்ன ஏதுன்ற விஷயத்த கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷியோராக போடுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, ரெகுலராக வீடியோ போடுங்களேன், எங்கே தான் போகிறீங்க, என்ன தான் பண்ணுறீங்க, ரெகுலராக போடுங்க. அவங்களுக்காக மட்டுமே நான் இன்றைக்கி வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கேக் வந்து நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கல, அது முடிஞ்சு போச்சு.
திருப்பி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கேக் வேவ்ஸ்லேருந்து பேசுகிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. சொல்லுங்கன்னு சொன்னேன். இது மாதிரி உங்களை பார்க்க வந்திருக்கோம். யார் புரியல சிஸ்டர், யார் பேசுகிறீங்க? சிஸ்டர், எனக்கு உங்களுடைய ஸ்டாஃப் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பேசினாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, அந்த மாதிரி உங்களை பார்க்க வந்திருக்கோம். சரி வாங்க, வீடு தெரியுமான்னு கேட்டு அப்புறம் அவங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்தேன். வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க அந்த வீடியோ உங்களுக்கு சைடில் வரும் பாருங்கள். வந்துட்டு சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சாரி, நீங்கள் எங்களுடைய திருநின்ற ஊரில் தான் அந்த கேக் வேவ்ஸ் அந்த ஒரு ஷாப் இருந்திருக்கு. நீங்கள் அங்கே தான் நீங்கள் வந்துட்டு நைட்டு வந்து நீங்கள் ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அது உங்களுக்கு ஒரு மாதிரி கலைஞ்சிட்டு இல்லையா, ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டேமேஜ் ஆகிடுற மாதிரி வந்ததுனால தான் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து பார்த்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் எங்களுடைய ஹெச்ஆர்ஓ எல்லாருமே வந்து பார்த்து உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கான கேக் வந்து கொடுக்கணும்னு சொல்லி பெரிய இடத்துல இருந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எனக்காக வந்து இந்த சிஸ்டர் வந்து என் நம்பர் கிடைக்காம நம்ம அதை ஆர்டர் பண்ணும்போது அதில் நம்ம நம்பர் காட்டாது போல் அவங்க பாவம் என்னோடய இன்ஸ்டாவோட இதில் போயிட்டு என்னோடய பொட்டிக் நம்பருக்கு வந்து மெசேஜ் கால் பண்ணி ஃபோன் எடுக்காத, அதுக்கப்புறம் பொட்டிக் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அவங்க வந்து ரிப்ளை பண்ணி அவங்க என்ன டீட்டெயில் கேட்டு அதுக்கப்புறம் தான் என் நம்பரே கொடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்டாஃப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எனக்கு நம்பருக்கு கால் பண்ணி அப்படி தான் சிஸ்டர் உங்களை காண்டாக்ட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இது என்னோடய மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேக் கொடுத்தாங்க. அவ்வளோ ஹாப்பி. அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து நான் சாரீ கொடுக்குறேன் அப்படின்னா டேமேஜ்னால் கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுக்கான வீடியோ தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நான் வீடியோ போடுறதுனால தான் அது விஷயம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதுக்கான ஒரு விஷயம் வந்து எனக்கு பண்ணினாங்க. அதை நான் பெருசாக எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நான் எதிர்பார்க்கல. இல்லை நம்ம இப்படி கிடைக்கும்போது கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க அந்த கலைஞ்சி கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரும்பி அவங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு கொடுக்கும்போது ஐ ஆம் வெரி ஹாப்பி. திருநீன்றவூரில் தான் பார்த்திங்கன்னா கேக் வேவ்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் இங்கே நம்ம திருநீன்றவூரில் தான் நம்மளோட வீடியோஸ் பார்த்து வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. சொல்லப்போனால் அவங்க திருநீன்றவூர்னு ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க நான் ஏதோ கொஞ்சம் தள்ளி இருப்பேன்னு நினச்சாங்க. பார்த்தா அவங்க இங்கேருந்து நம்ம வீடு பக்கம் வேறு. கரெக்டாக அவங்க ஒரு 2 மணி நேரம் அவங்க நம்மளை தேடி கண்டுபிடிச்சி அந்த சிஸ்டர் பேர் பவித்ரா வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவ்வளோ ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் எனக்கு அதோடு நிற்கலைங்க. திருப்பி என்ன தெரியுங்களாச்சு, அவங்க ஒரு நாள் வந்து நம்ம ஷாப்புக்கு வந்தாங்க. அவங்களோட மேனேஜரோடு வந்தாங்க. வந்துட்டு ட்ரெயின் போய் வந்துட்டு இந்த மாதிரி டிசம்பர் வந்து எங்களுக்கு 19th வந்து எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்குது சிஸ்டர் ஃபோரம் மாலில், நீங்கள் அவசியமாக வரணும்னு சொல்லிவிட்டு அவங்க நம்மளை வந்து இன்வைட் பண்ணாங்க. இந்த மரமண்டைக்கு அந்த டேட்டையும் வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் எனக்கு கால் பண்ணி எனக்கு ரிமைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்துடுங்க சிஸ்டர், நான் உங்களை ரொம்ப எதிர்பார்ப்போன்னு சொல்லி அவங்க மேனேஜர் முதற்கொண்டு கால் பண்ணி பேசி அவங்களுடைய டீமில் அவர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அந்த சாரே எங்கிட்ட பேசி, சார் ஷியோராக வரேன் சார், எனக்கு இன்வைட் பண்ணி என்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா, எனக்கு விஷயம் கிடைக்கும், அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேன்றது தான் என்னுடைய தவறு. அது எனக்கு சில விஷயம் நமக்கு கிடைக்கும், அது நம்ம கரெக்டான டைமில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது போயிடும். கடவுள் நமக்கு ஒரு டைம் தான் வாய்ப்பு கொடுப்பான், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு காலையில் வந்து இங்கே ஒரு பொட்டிக்கில் வேறு ஐடி வந்து லாக் அவுட் ஆகிட்டு, இந்த 2-3 நாளாக எங்களுக்கு லாக் அவுட் ஆகி நம்ம கஸ்டமருக்கு நாங்கள் பதில் சொல்கிறதுக்குள்ளே திருப்பி அந்த கஸ்டமரோடைய யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணாங்க, சில சாரீஸ் வேறு இல்லை, வேறு எல்லோரும் ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் எடுத்து வச்சுருந்தோம், பேமெண்ட் போட்டிருந்தோம். அவங்களாம் பதறி அடிச்சுட்டு அவங்களோட இதெல்லாம் நான் பிரிண்ட் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர், ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி சிஸ்டர் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்க, உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸுங்க, என்ன சாரீ இமேஜ் எல்லாத்தையும் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பேசி இருக்கிற சாரீ எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டு திருப்பி பார்த்தா திருப்பியும் லாக் அவுட் ஆகி திருப்பியும் அதை ரெக்கவரி பண்ணி இன்றைக்கி தான் வந்துச்சு. ரெக்கவரி பண்ணி எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் எனக்கு ஒரு 5 மணிக்கு டக்குன்னு ஞாபகம், ஐயோ அவங்க நம்மளை இன்வைட் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு இந்த மரமண்டைக்கு ஃபோரம் மாலில் தான் ஃபங்க்ஷன்ன்றது தெரியாமல் லீ மெரிடின் ஹோட்டல் எங்கள் கிண்டிக்கிட்ட அங்கே கிளம்பி போயிட்டேங்க.
அந்த சிஸ்டர் எனக்கு அப்போவும் எனக்கு கால் பண்ணி கிளம்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். நான் போகிறதுக்கே எனக்கு வந்து 7:15 காட்டுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிங்களா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க, கரெக்டாக 1 hour தான் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அடித்து பிடிச்சி போயிட்டோம், கிண்டி போனதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணி சிஸ்டர் கிட்டே வந்துட்டீங்களா, இன்னும் ஒரு 10 minute காட்டுது, எங்கே இருக்கீங்க, கிண்டியில் இருக்கேன். கிண்டிக்கு ஏன் சிஸ்டர் போனீங்க, இது இங்கே தான் சிஸ்டர் இருக்குது, சாலிகிராமம் சொல்கிறேன், இங்கே தான் சிஸ்டர், அது என்ன கோயம்பேடு வடபழனி கிட்ட தான் சிஸ்டர் இருக்குது, போரூர் தானே, நீங்கள் ஏன் அங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ என்ன சொல்கிறீங்க, அதை தாண்டி தான் சிஸ்டர் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு. சிஸ்டர் ஒன்றும் இல்லை, நான் எங்கள் மேனேஜ்மெண்ட்லாம் நான் அவ்வளோ திட்டேன், அவங்கள கரெக்டாக ஏன் ஃபாலோ பண்ணலை, நமக்காக வராங்க அப்படிலாம் சொல்லி, சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவறு என்னோட இதுதான், நான் கரெக்டாக லொக்கேஷன் கேட்காம வந்தது என்னுடைய தவறு தான் சொல்லி, அதுக்கப்புறம் சிஸ்டர் ஒன்றும் இஷ்யூ இல்லை, நீங்கள் எங்களோட ஹெட் ஆஃபீஸ் போங்க, எங்களோட மேனேஜர் சார் வந்து எங்களோட ஹெச்ஆர் எல்லாருமே எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க, அங்கே போங்கன்னு சொல்லி சாலிகிராமம் கேபிஎஃப்ஸ் அங்கே போகும்போது கரெக்டாக அங்கே போயிட்டேன். அங்கேருந்து நான் இருந்த இடத்துல கிண்டியிலேருந்து அங்கே எனக்கு ஒரு 1/2 hour டைம் காட்டுச்சு. சரியான டிராஃபிக்ங்க சென்னையில். திருப்பி அங்கே போயிட்டு அந்த சார் வந்து என்னை இன்வைட் பண்ணிட்டு போனார். உள்ளே போனதும் நமக்கு ஒரு கேக் கொடுத்தாங்க. அந்த கேக் ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளை பற்றி கொஞ்சம் விசாரித்தாங்க. நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, இனிமேல் நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் மூலிமா நாங்களும் வந்துட்டு உங்களை வந்து இன்வைட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்தது, பட் நீங்கள் வராததை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படிலாம் சொன்னாங்க. சார் நான் தான் சார் மிஸ் பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நமக்கு அந்த கேக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள கேக்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அந்த கேக் யூஸ் அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா சூப்பராக பேசினாங்க. நீட்டாக பேசிவிட்டு அந்த ஒரு ஷாப்பில் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் கிளம்பி வர வழியில் அந்த ஒரு ஹைவே ரோடு இருக்கும், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் செம்மையாக இருக்கும். இந்த சாரீ தான் அதில் வேர் பண்ணியிருப்பான். அப்படி இருக்க அந்த சாரியில் அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு பியூர் செட்டிநாடு காட்டன் சாரீ, அப்படி ரியல் பட்டு சேலை மாதிரியே இருக்குதுங்க இந்த சாரீ. எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பர்சனலாக பிடிச்சிருக்கு. இந்த 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 ஒரு செயின் தான் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த செயின் ரொம்ப வருஷமாக எங்கிட்ட இருக்குது. இந்த இது வந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷனாக எனக்கு ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட கலர் போகலைங்க. பர்சனலாக எனக்கு நான் இந்த ஒரு செயின் போட்டால் எனக்கு அழகாக தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒன்று போட்டுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபோரோமால் அந்த ஒரு பெரிய ஒரு நம்ம இன்வைட் பண்ண அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணது ஒரு பக்கம் சேடாக இருந்தாலும், நம்ம சாரியோட ப்ரமோஷன் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே நின்று 2 ரீல்ஸ் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வரும்போது ஒரு இனியவல் ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து நான் இதெல்லாம் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைய ப்ளாக் இவ்வளோ தான். சரிங்களா, மீண்டும் நாளை சந்திப்போம். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் அடுத்தது வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1 million எப்படா அடிப்போன்ருக்கு. ரொம்ப வருஷமாக அப்படியே தான் இருக்குது. 9 lakh கூட அப்படியே நிற்கிது. கரெக்டாக வேலையை பாரு, அப்போ தான் இன்க்ரீஸ் ஆவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோ போடுறேன். ஹோம் டூர் வீடியோ கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் டூர் வீடியோ போடலாமா, இல்லை பாப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கான வீடியோஸ் போடலாமா, வேறு எதாவது அப்டேட்கான வீடியோ போடலாமா, எதனால் வந்து வாட்ஸ்அப் பேன் ஆகுதுன்ற விஷயத்தை பற்றி போடலாமா, பிஸ்னஸ் பற்றி போடலாமா, குக்கிங் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுற போகிறது நீங்கள் தான். சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much.